எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. குருவே ஆழ்க, குருவே துணை. அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் என் குருமார்களுக்கும் என் குருவிற்கும் அன்பான இனிய காலை வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அடியேன் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார். இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவு ராசி பலன்கள் பார்ப்போம். மே மாதம் 5/5/2026 செவ்வாய்க்கிழமை, உத்தராயணம், பராபவ ஆண்டு, திரை மாதம் 22ஆம் நாள், சங்கடகர சதுர்த்தி. இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை. மாலை நல்ல நேரம் 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:10 வரை. கௌரி நல்ல நேரம் மாலை 7:30 முதல் 8:10 வரை. ராகு காலம் 3 மணி முதல் 4:10 வரை. குளிகை 12 மணி முதல் 1:10 வரை. யமகண்டம் 9 மணி முதல் 10:10 வரை. இன்றைய திதி சதுர்த்தி திதி. இன்றைய யோகம் சிவநாம யோகம். இன்றைய கரணம் பவகரணம். இன்றைய நட்சத்திரம் 12:10 வரை கேட்டை, பின்பு மூல நட்சத்திரம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் பரணி, கிருத்திகை, மிதுனம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் பரணி, கிருத்திகை. மேஷராசிக்கு சந்திராஷ்டமம் தொடர்கிறது. இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள்: மேஷத்தில் சூரியன் புதன், ரிஷபத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, விருச்சகத்தில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி செவ்வாய். வழக்கமாக நம்ம இந்த நாள்ல என்ன செய்ய சொல்லுவோம்? எல்லோருக்குமே கடன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பேசணும் இல்லைங்களா? ஏன் அந்த கடனை பத்தி பேசுறோம் அப்படின்னா, ஒரு மனிதன் வளர்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில் கடனை பற்றி கவலைப்படாமல் எங்கேயோ சென்று கொண்டிருக்கும். ஆனால் அது ஒரு நாள் நிற்கும் பொழுது அந்த கடன் பெரிய மலையாக தென்படும். இதுதான் உண்மை. ஒரு கடன்காரர் இருக்காரு, அவர் எல்லாருக்கும் வீட்டுக்கு வெளியில பதில் சொல்லி அமைச்சிருவாரு. வீட்டுக்கு போய் உள்ள தூங்கும் போது மனைவி கேட்பாங்க, என் நகையை எப்ப நீ மூட்டு கொடுக்க போறேன்னு. அது எவ்வளவு பெரிய கொடுமையா இருக்கும். இந்த நகை வைப்பது அல்லது மீட்பதுங்கிறத கவனமா இருக்கணும். அது என்ன அப்படின்னா, அரசு வங்கிகளில் நீங்க நகை வைக்கணும் அப்படின்னா திங்கட்கிழமை சூஸ் பண்ணி வைங்க. ஒரு நகை கடைகள்ல, அடகு கடைகள்ல வைக்க போறீங்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமையில வைங்க. இது இந்த நகைக்கான பணமும் உங்ககிட்ட வந்து அந்த நகையை நீங்க மீட்டெடுக்க முடியும். இது சூசகமா நிறைய பேங்க் இருக்கு. சில பேங்க் நான் பேர் சொல்ல விரும்பல. அந்த பேங்க்ல திங்கட்கிழமை ஆடிட்டிங் வச்சுக்குவாங்க, நகை வைக்க மாட்டாங்க. நீங்க அவரு பாருங்க எவ்வளவு பெரிய ஃபார்முலா ஃபாலோ பண்றது பாருங்க. அவர் பேங்க்ல வச்ச நகையே எல்லாரும் வச்சுக்கிட்டு இருக்கணும்னு அவர் ஃபாலோ பண்றாரு. நிறைய பேங்க்ல அந்த மாதிரிலாம் நடக்குது. புரியுதுங்களா? நாம தான் உஷாரா எந்த பேங்க் நம்ம கன்வின்ஸனா இருக்கோ அந்த பேங்க்ல வச்சுக்கலாம் நகை கடன். அப்போ கடன் வட்டி கட்டுறது என்ன சொல்றோம்? வட்டி கட்டுறது இந்த குளிகை நேரத்துல கட்டாதீங்க. செவ்வாய்க்கிழமை ஐயா தான் சொல்றாரு, குளிகை நேரத்துல 12 to 1:30 போய் கட்ட சொல்றாருன்னு சொல்லி வட்டி கட்டினீங்கன்னா வட்டி தான் கட்டிட்டு வருவீங்க. கடனை கட்ட பாருங்க, அசலை கட்ட பாருங்க. இதான் ரொம்ப முக்கியம். புரியுதுங்களா? இப்போ வட்டி கட்டணும் அப்படின்னா சனிக்கிழமையில செவ்வாய் வரையில கட்டணும். இதுதான் ஃபார்முலா. அப்புறம் இதை வந்து நீங்க ஃபாலோ பண்ணாவே கடன்ல இருந்து மீண்டு வர முடியும். ஒரு கடனை உருவாக்கி ஒரு புதிய முயற்சி மேற்கொள்ள முடியும். புரியுதுங்களா? இதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக சொல்லக்கூடிய விஷயங்கள். இன்றைய நாள் சங்கடகர சதுர்த்தியும் வழிபாடு பண்ணுவதும் கணபதியின் வழிபாடு செய்வதும் ரொம்ப சிறப்பை தரும். சில சங்கடங்கள்ல இருந்து நம்மளை தீர்த்து கொடுப்பார். அதான் சங்கட ஹர சதுர்த்தி, சங்கர ஹரி சதுர்த்தின்னு சொல்ற முடியும். அதுதான் விஷயம். இந்த நாள்ல அதை பயன்படுத்திக்கங்க. நம்ம ராசி பலன் போகலாம். மென்மை பொருந்திய மேஷராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சூரியன் புதனின் சேர்க்கையும், 2ஆம் இடம் தனஸ்தானத்தில் சுக்கிரனின் தன்மையும், 3ஆம் இடத்தில் குருவின் தன்மையும் பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு நிம்மதி பெருமூச்சு விடுகின்ற ஒரு நாளாக இருக்குது. அப்பா, ஒரு 20 நாளா நம்ம கடுமையா உழைச்சிட்டோம், நம்ம மன உளைச்சல் இருந்துட்டோம், இப்பதான் ஒரு மனசுக்கு நிம்மதி வருது அப்படிங்கிற அளவுக்குலாம். குறிப்பா சொல்ல போனா பரணி நட்சத்திரக்காரங்களே சொல்லலாம். ஏன்னா சந்திராஷ்டிரம் ஓடுது இல்லைங்களா, பயந்துகிட்டே இருப்பாங்க. முன்னாடி முடிவுகள்லாம் எப்படி வருதுன்னு கூட ஒரு கன்ஃபியூஷன்ல இருப்பாங்க. அஸ்வினி பரணிக்கிறது இது எல்லாமே சந்திராஷ்டம நாள்ல வருது இல்லைங்களா. அப்ப அவங்களுக்கு சாதகமா வருமோ இல்லையோ, சாதகம் பாதகன்றது அப்பாற்பட்ட விஷயம். கிரகங்களின் சேர்க்கை இல்லாமல் எந்த ஒரு விஷயமும் செயல்படாது. கிரகத்தின் தன்மையில தான் எல்லா முடிவுமே வரும். இப்போ நீங்க இன்னைக்கு கொஞ்சம் மன நிம்மதி பெருமூச்சு விடுகின்ற நாளாக இருக்கும். எந்தெந்த வகையில் இருக்கு அப்படின்னா, நீங்க கொடுத்த வாக்கு, புரியுதுங்களா, உங்களோட பிள்ளைகள்,
உங்க குடும்பத்தை சார்ந்தவங்ககிட்ட நீங்க செஞ்சு கொடுக்குறேன்ற செஞ்ச வேலை, இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த நாளில் இருக்கிறது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபத்தை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா சுக்கிரனோட ஆட்சி இருக்கிறவர்களும் 2ஆம் இடத்துல குருவின் ஆட்சி இருக்கிறவர்களும் அவர் இன்னும் 3ஆம் இடத்துக்கு உச்சத்தை நோக்கி போகும்போதெல்லாம் சிறப்பான ஒரு வெற்றியை இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த நாளில் பெற்றுத்தருகின்ற நாளாக இருக்கிறது. அதாவது நீங்க என்ன செய்யணுங்கிறதா நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் இல்லை, இப்போ பயணங்கள்ல மட்டும் கவனமா இருந்தா போதும். இன்றைய நாள்ல இது எல்லாமே ரொம்ப சிறப்பா அதி உன்னதமான ஒரு புதிய முயற்சிகள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள்லாம் இந்த நாளில் வெற்றியை நோக்கி, அது முயற்சி செய்யறது பிரச்சனை இல்லை, அந்த முயற்சி வெற்றிக்கு போதானா வெற்றிக்கு போகக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. வாழ்த்துக்கள். மிதுன ராசி என்பவர்களே, மிதுனத்தை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் ரொம்ப அற்புதமான நாள். அமைதியாக சில காரியங்களை செய்து வெற்றி பெறக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கிறது. மாணவ கண்மணிகள் புதிய முயற்சிகள் போகலாம். அது மாதிரி எக்ஸாம்ஸ் தயாராகி ஒரு காலேஜ் சீட் வாங்குறது அல்லது புதிய படிப்பனைக்கு சேர்ந்து படிக்கிறது அப்படிங்கிற விஷயத்துக்கெல்லாம் உங்க மனசு செல்வதற்கான வாய்ப்புகள் இந்த நாளில் இருக்கிறது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். கடகராசி அன்பர்களே, கடகத்தை பொறுத்த மட்டும் இதனால் சற்று மனக்குழப்பம் ஏற்பட்டு தெளிகின்ற நாளாக இருக்கிறது. மனக்குழப்பம் எங்கிருந்து வரும் அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்கு இல்லைங்களா? மனக்குழப்பங்கிறது உங்களுக்கு வர வேண்டிய பணம் அல்லது லாபங்கள் இந்த 5ஆம் தேதிக்குள்ள ஒரு விஷயம் நம்ம முடிக்கணும்னு பார்த்தோம், வரல அப்படிங்கிற ஒரு மன சிக்கல்கள் போகும். அதெல்லாம் உங்களுக்கு சிறப்பான ஒரு அமைப்புலாம் இந்த நாள்ல இருக்கு. ஏன் அப்படி சொல்றேன்னா குரு தான் நமக்கு பிரதான கிரகம். அந்த குரு வந்தாவே குரு கடாட்சம், குரு பார்வை, அனுகிரகம் இதெல்லாமே கிடைக்கும். அதனால இந்த நாள்ல இந்த மனக்குழப்பம் இல்லாம இருந்தா எல்லாமே நீ ஜெயிக்க முடியும். கடகத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் சிறப்பான நாளாக இருக்கு. வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களே, சிம்மத்தை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த நாள் ஒரு புதிய முயற்சி செய்யலாம் அப்படிங்கிற ஏற்பாடுல நிறைய விஷயங்கள் செய்வீங்க. அந்த முயற்சியிலும் ஜெயிப்பீங்க. எதற்கும் அஞ்சாமல் செய்யணும், அதான் விஷயம். சிம்மன்னாவே எதற்கும் அஞ்ச சனீஸ்வர பகவான் இருக்கிறாரு, நேர்மைக்கு பரிசீலிக்கக்கூடியவர். அவ்வளவுதான். நீங்க யாருக்கு என்ன செஞ்சீங்களோ அது இப்ப திரும்ப கிடைக்கும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. புரியுதுங்களா? அதுதான் விஷயம். இன்றைய நாள் கிரக நிலவரம் உங்களுக்கு சற்று இடர்பாடாக இருக்கிறது. இதுல கொஞ்சம் கவனமா இருந்தாவே போதும், வெற்றி பெற முடியும். கன்னி ராசி அன்பர்களே, கன்னியை பொறுத்த பார்த்தீங்கன்னா எதிர்பார்ப்புகள் எல்லாமே கிடைக்கும். எதிர்ப்புகள் விலகுகின்ற நாள். எதிர்பார்ப்பு கிடைக்கும், எதிர்ப்புகள் விலகுகின்ற நாள். அதாவது எதிர்பார்ப்பு எங்கிருந்து வரும்? ஒரு வயது முதிர்ந்தவர்களா இருந்தா பிள்ளைகளால வரும், இளமை பருவத்தில் இருந்தா மனைவியால வரும், இன்னும் இளமை பருவம் கல்வியை படிக்கிறவங்களா இருந்தா சுற்றி இருக்கிற நண்பர்களால வரும். இந்த விஷயங்களை மட்டும் கவனமா இருந்தா கன்னிராசியை யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது. கன்னிராசியை பொறுத்தவரையிலும் ரொம்ப அற்புதமான ஒரு விஷயங்களை செய்ய முடியும். பாராட்டப்படக்கூடிய ஒரு விஷயங்களை செய்வீங்க. அனைவராலும் போற்றப்பட ஒரு ஆளாகவும் மாறுகின்ற ஒரு நாள் இந்த நாள். இந்த நாளில் உங்களுக்கு எல்லா வித எதிர்ப்புகளும் விலகி செல்லும். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, துலாமை பொறுத்தமட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான உதவிகளும் உங்களை தேடி வரும். அதாவது அரசாங்கத்துல ஒரு லோன் கேட்டிருந்தோம், எல்லாம் மாறிடுச்சு, இப்போ கைக்கு வந்துடும் நம்பிக்கை நீங்க வந்துடுவீங்க. ஒரு வீடு கட்டலாம், துலாம் ராசிக்காரங்க ஒரு வீடு கட்டலாம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையிலே இருப்பீங்க. வீடு சரியா இல்லை, சங்கடமாவே இருக்கு அப்படிங்கிற கண்டிஷன் தான் ஓடிக்கிட்டு இருக்கும். அந்த வீடு மாற்றம், இடம் மாற்றம், தொழில் மாற்றம் அனைத்தும் கிடைக்கக்கூடிய அனைத்தும் கிடைச்சுன்னா இன்னைக்கே கிடைச்சிடாது. அதுக்கான உதவிகள் கிடைக்கும். நீங்க இங்க கஷ்டப்படுறீங்க, இங்க வாங்க, உங்களுக்கு எல்லாம் இங்க இருக்குன்னு சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த நாளில் இருக்கிறது. இந்த நாள் ஒரு சிறப்பான நாள், பயன்படுத்தி கொள்ளுங்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, சந்திரனின் பயணம் மனத்தெளிவு இல்லாமல் குழம்பிக் கொண்டே இருக்கிறீர்கள். இந்த நாளில் நீங்கள் எது செய்தாலும் இந்த நாளும் இல்லை, கடந்த 2 நாளாவே எதையுமே செய்ய முடியல, எதுவும் பண்ண முடியல, உடல் தொந்தரவு வந்துகிட்டே இருக்குன்றது தான் நீங்க சொல்லுவீங்க. அந்த உடல் தொந்தரவுலாம் எதுவும் இல்லை, மனத்தெளிவு வேண்டும். புரியுதுங்களா? தெளிவு இல்லைன்னா வேலை இல்லை. புரியுங்க? தேராமன்னன் கதை தான். நம்ம என்ன செய்யறோன்றதை முடிவு பண்ணி செஞ்சோம்னா வெற்றி உண்டு. அதுவும் குறிப்பா கல்வி பயிலும் மாணவர்கள் ரொம்ப டைலமாவா இருப்பீங்க. காவல்துறைக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாமா, இல்லை மருத்துவத்துறைக்கு போகலாமா, இல்லை ஐடி ஃபீல்டுக்கு போகலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பம் இந்த நேரத்தில் வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா 6 சூரியன் சந்திரன், சூரியன் புதன் சேர்க்கை.
இது ஒரு விதமான மனக்குழப்பத்தை ஏற்படுத்துகின்ற நாளாக இருக்கும். ஆனால் அந்த குழப்பம் மாலைக்கு பிறகு தெளிவான ஒரு முடிவெடுத்து ஒரு சப்ஜெக்ட் நீங்க தேர்ந்தெடுத்துப்பீங்க. அதே மாதிரி வயது முதிர்ந்தவர்கள் வயதானவர்களுக்கு வந்து சற்று மனசங்கடங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது, கவனமா இருங்க. தனுசு ராசி அன்பர்களே, தனுசுவை பொறுத்த மட்டும் இந்த நாள் வந்து ரொம்ப அற்புதமான நாள். எல்லாமும் கிடைக்கும், மகிழ்ச்சிகள் உண்டு, செலவினங்கள் கூடும். ரொம்ப முக்கியமான விஷயம்னா செலவுகள் அதிகபட்சமா வந்துடும். நீ என்ன முயற்சி செய்தாலும் நான் அதே இடத்துல தான் நிக்கிறன்ற அளவுக்கு தான் நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அந்த அளவுக்கு மன சஞ்சலங்கள் உண்டு. கவனமாக இருப்பது சிறப்பை தரும். மகர ராசி என்பவர்களே, மகரத்தை பொறுத்த மட்டும் இதனால் வந்து ரொம்ப சங்கடமான நாள் தான். கவனமா இருக்கணும். வார்த்தையை விட்டுட்டு மாட்டிப்பீங்க. அதே மாதிரி உங்கள் பயணங்கள்ல வந்து பிரச்சனை உண்டு. நீங்கள் தங்குகின்ற அமைப்பு அல்லது ஒரு வெளி உலக பழக்க வழக்கங்கள்ல ஏதேனும் ஒரு மனநிரலான விஷயம் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. கவனமாக இருப்பது சிறப்பான பலன்களை எதிர்பார்க்க முடியவில்லை, கவனமாக இருங்கள். கும்பராசி என்பவர்களே, கும்பத்தை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த நாள் வந்து ஒரு சிறப்பான நாள். ராகு பிளஸ் குரு, சூரியன், புதன் இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு காம்பினேஷன். 5 கூடையவன் 3ல் இருக்கார். இந்த கால்குலேஷன் பார்த்துக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா 7 கூடையவரும் 3ல் இருக்கார். மனைவிக்கு ஏதாவது விஷயத்தை ஏற்பாடு பண்ணி தரோம், இல்லை ஒரு வீடு கட்டித்தரோம், அல்லது ஒரு கல்விக்கான புதிய முயற்சிகளை ஏற்படுத்தி கொடுக்கணும், இல்லை அரசாங்க வேலைக்கு தயார் பண்றோம், ஒரு எக்ஸாம் படிக்கிறோம் அப்படின்னா இந்த நாள்ல வந்து அதுக்கான ஒரு படிநிலை ஏற்படுத்திக்கிட்டீங்கன்னா இந்த நாள் வந்து சிறப்பான நாளாக இருக்கு. இந்த நாள் வந்து ஒரு நற்செயல்கள் புரிகின்ற ஒரு அமைப்புகளா இந்த நாள்ல இருக்கிறது. வாழ்த்துக்கள். மீனராசி என்பர்களே, மீனத்தை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நான் ஏற்கனவே சொல்லிக்கிட்டு இருக்கிற விஷயம் ஒரே விஷயம் தான். மீனத்தை பொறுத்த மட்டும் பொறுமை நிதானம் இருந்தால் வெற்றி பெறும். ரேவதி ஆகட்டும், புரட்டாதி ஆகட்டும், திரட்டாதி ஆகட்டும் இருந்தாலுமே அவசரம், அதாவது சனியின் பயணம் எங்க இருக்குன்றது தான் முக்கியம். சனி எந்த நட்சத்திரத்தின் மேல பயணம் பண்றாரோ அந்த நட்சத்திரத்திற்கு உண்டானவர்களுக்கு பிரச்சனை ஏற்படும். புரியுதுங்களா? அங்க சனி, இங்க பூசம், இங்க அனுஷம். இதான் முக்கியமான விஷயம். அவர்கள் வந்து எங்க இருந்தாலும் அந்த பார்வைக்கு வந்துருவாங்க. இதை நம்ம கவனமா இருந்துக்கணும். இந்த நாள்ல வந்து கொஞ்சம் பொறுமையாக இருப்பது சிறப்பான பலனை தரும். மீனத்தை பொறுத்த மட்டும் பொறுமையாக இருந்தால் பெருமை கொள்ள முடியும். அதாவது நம்பிக்கை, பொறுமை இது ரொம்ப முக்கியம். இந்த நாள் உங்களுக்கு அதை கற்றுத்தரும். அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.